கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்பு நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் சிஸ்டர் வெர்ஜின் டிஎம்ஐ டிவியின் அன்பு வணக்கம். பாஸ்கு காலத்தில் 4வது வாரத்தில் செவ்வாய்க்கிழமையில் நாம் இருக்கிறோம். கடந்த ஞாயிறு நல்ல ஆய ஞாயிறை நாம் சிறப்பித்தோம். அதன் தொடர்ச்சியாக நேற்றும் இன்றும் ஆண்டவரே நல்ல ஆயன், நாம் அவரது மந்தைகள் என்ற சிந்தனையை தொடர்ச்சியாக நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். இந்த நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் சாலமோன் மண்டபத்தில் நடந்து கொண்டிருக்கிறார். இப்பொழுது சூழ்நிலையை சற்று தெளிவாக நாம் பார்க்கலாம். அது கோவில் அர்ப்பண விழா, குளிர்காலம். இந்த குளிர்காலம் என்கின்ற ஒரு சூழ்நிலை மக்கள் எத்தகையவர்களாக இருந்தார்கள், இயேசுவை குறித்து அவரை எப்படி ஏற்றுக்கொண்டார்கள் என்பதை குறித்து காட்டுவதாக இருக்கிறது. ஆங்கிலத்திலே கோல்டு ரிப்ளை என்று சொல்வார்கள். அப்படியென்றால் ஒரு எதிர்மறையான ஒரு பதில் என்று பொருள். ஆண்டவரை அவர்கள் ஏற்றுக்கொள்ள தயங்கினார்கள் என்பதை குறித்து காட்டுகின்ற விதமாகவே அந்த காலம் குளிர்காலமாக இருந்ததாக நற்செய்தியாளர் நமக்கு விளக்குகிறார். இரண்டாவதாக, இயேசு நின்று கொண்டிருந்த இடம் அது சாலமோனின் மண்டபம். அந்த காலத்தில் அரசர்கள் மக்களுக்கு தீர்ப்பு சொல்லுகின்ற பொழுதும் நீதியை வழங்குகின்ற பொழுதும் அந்த சாலமோன் மண்டபத்தில் இருந்துதான் மக்களுக்கு நீதியை வழங்குவார்கள். ஆக அந்த இடத்திலே தான் ஆண்டவர் தன்னுடைய அடையாளம் குறித்து வினவப்படுகிறார். யூதர்கள் அவர்களை பார்த்து கேட்கிறார்கள், இன்னும் எத்தனை காலம் நாங்கள் காத்து கொண்டிருக்க வேண்டும்? நீர் யார் என்று எங்களுக்கு சொல்லிவிடும். நீர் உண்மையாக மெசியாவாக அல்லது கிறிஸ்துவாக இருந்தால் எங்களுக்கு சொல்லிவிடும் என்று கேட்கிறார்கள். கிறிஸ்து இயேசுவில் பிரியமானவர்களே, இயேசுவின் காலகட்டத்தில் ஒரு குருவோ இல்லை ஒரு ஆசிரியரோ ஒரு இறைவாக்கினரோ தன்னை ஒரு குரு என்றோ இறைவாக்கினர் என்றோ ஆசிரியர் என்றோ சொல்லிக் கொள்வதற்கு அடையாளங்கள் காட்ட வேண்டும். மக்களும் அதை கேட்பதற்கு உரிமை உள்ளவர்களாகவே இருந்தார்கள். தன்னை இறைவாக்கினர் என்று ஒருவர் கூறிக்கொண்டால் அதற்காக அடையாளம் அவரிடம் கேட்கப்பட்டது. அவரும் அதை செய்து காட்ட வேண்டிய ஒரு நிலைக்கு உள்ளாகி இருந்தார். எனவேதான் யூதர்கள் இயேசுவை பார்த்து, நாங்கள் ஏன் இன்னும் காத்து கொண்டிருக்க வேண்டும்? நீர் மெசியா என்றால் எங்களுக்காக ஒரு அருங்குறியை செய்து காட்டும் என்று கேட்கிறார்கள். கிறிஸ்து இயேசுவில் பிரியமானவர்களே, அவர்களுக்கு இயேசு தருகிற பதில் இது. என்னுடைய செயல்களை பார்த்து நீங்கள் நான் தந்தையிடமிருந்து வந்தவன், நானே மெசியா என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் என்கிறார். அப்பொழுது அவர் கூறுகிற ஒரு வார்த்தை, என்னுடைய ஆடுகள் என்னை அறிந்திருக்கின்றன, ஆனால் நீங்கள் என் மந்தையை சார்ந்தவர்கள் அல்ல என்கிறார். இங்கேதான் சற்று நாம் உன்னிப்பாக கவனித்து நோக்க வேண்டியிருக்கிறது. இந்த யூதர்களை பார்த்து இயேசு நீங்கள் என் மந்தையை சார்ந்தவர்கள் அல்ல என்கிறார். அப்படியென்றால் இந்த மக்கள் யாவரும் இறைவனால் படைக்கப்பட்டவர்கள் அல்ல என்பது பொருளாகிவிடும். கடவுள்தான் இந்த உலகை படைத்தார், இந்த மனுக்குலத்தை படைத்தார். நாம் அனைவருமே அவருடைய மந்தைகள், நாம் அனைவருமே அவரால் படைக்கப்பட்டவர்கள் என்றால் இயேசு எப்படி நீங்கள் என் மந்தையை சார்ந்தவர்கள் அல்ல என்று கூற முடியும் என்கின்ற வினா எடுகிறது. இதை நாம் சற்று உற்று நோக்கினால் அதன் உள்ள அர்த்தம் புரியும். இருந்தும் இல்லாமல் இருத்தல் என்கின்ற ஒரு சொல் இருக்கிறது, ஒரு வழக்கு இருக்கிறது. நான் கிறிஸ்தவனாக இருக்கிறேன், ஆனால் கிறிஸ்துவ வாழ்வு வாழாமல் இருந்தால் நான் கிறிஸ்தவனாக இருந்தும் கிறிஸ்தவன் இல்லாதவனாக இருக்கிறேன். நான் ஒரு குழுவை சார்ந்தவனாக இருக்கிறேன், ஆனால் அந்த குழுவிலே இருந்து கொண்டு அந்த குழுவிற்கு எதிராக செயல் செய்கின்ற பொழுது, அந்த குழுவிற்கான சட்டத்திட்டங்களை நான் கடைபிடிக்காத பொழுது அந்த குழுவிற்கு எதிரானவனாக நான் மாறுகிறேன். நான் இந்த நாட்டின் குடிமகன், ஆனால் இந்த நாட்டிற்காக உழைக்காமல் இந்த நாட்டின் அழிவிற்காக உழைத்தேன் என்றால் நான் இந்த நாட்டிலே இருந்து கொண்டு இந்த நாட்டை சார்ந்தவன் அல்லாதவனாக இருக்கிறேன் என்பது பொருள். அதைத்தான் இருந்தும் இல்லாமல் இருத்தல். இந்த யூதர்கள் இறைவனால் படைக்கப்பட்டவர்கள்தான், இறைவனின் மக்கள்தான். ஆனால் தங்களுடைய நிலையை புரிந்து கொள்ளாமல் அவர்கள் இறைவனின் மக்களாக இருக்கிறார்கள் என்பதை உணர்ந்தவர்களாக இல்லாமல் இறைவனுக்கு எதிரான மக்களாக இருந்தார்கள். எனவேதான் ஆண்டவர் அவர்களை பார்த்து கூறுகிறார், நீங்கள் என் மந்தையை சார்ந்தவர்கள் அல்ல. கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நாமும் பல சமயங்களில் ஆண்டவருடைய மந்தையில் இருந்து கொண்டே அந்த மந்தையை சாராதவர்களாகவே இருந்து கொண்டிருக்கிறோம். நமது சொல், செயல், சிந்தனை, நாம் செய்கின்ற பழக்க வழக்கங்கள், நாம் கடைபிடிக்கிற பழக்க வழக்கங்கள், நம்முடைய செயல்பாடுகள் அனைத்தும் கிறிஸ்துவை பின்பற்றுகின்றவர்களின் வாழ்க்கை முறையோடு ஒத்துப்போகிறதா என்று சற்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நான் உண்மையாகவே ஆண்டவருடைய மந்தையிலே இருக்கின்ற ஆடாக இருக்கிறேனா? எனது வாழ்வு கிறிஸ்துவ விடுமியங்களோடு ஒத்து போகிறதா? எனது நெறி
கிறிஸ்துவ நெறியை ஒத்திருக்கிறதா என்று நாம் சற்று அலைசி ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஆண்டவர் மேலுமாக கூறுகிறார், என்னுடைய மந்தையை சேர்ந்த ஆடுகள் என் குரலுக்கு செவி சாய்க்கின்றன. இந்த குரலுக்கு செவி சாய்க்கின்றன என்பதை உற்று நோக்க வேண்டும். குரலுக்கு செவி சாய்த்தல் என்பது தன்னுடைய ஆயனுடைய குரலை செவி சாய்த்து அதன்படி வாழுகின்ற ஒரு நிலையை குறித்து காட்டுகிறது. கிறிஸ்துவை பின்பற்றுகின்ற நாமும் கிறிஸ்துவை ஏற்று கிறிஸ்து கற்பிக்கிற விடிமைகளின்படி நமது வாழ்வை சீரமைக்க வேண்டும். அப்படி நாம் வாழ்கின்ற பொழுது உண்மையாகவே அந்த ஆயர் நம்மை கண்ணும் கருத்துமாக பார்த்து கொள்கிறார், நம்மை கண்ணின் கருமணியென வைத்து பாதுகாக்கிறார். ஆகவே அந்த ஆயனுக்கு ஏற்ற ஆடுகளாக மந்தையாக நாம் வாழ முயற்சிப்போம். இறைவனின் ஆசி பெறுவோம்.